ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரியா? அதாவது ரேங்க் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட். அதாவது இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். சரியா? யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ரேங்க் லிஸ்ட் வரும். இது ரொம்ப முக்கியமானது. சரியா? இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட்ஸும் மேபி என்னாச்சும் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அப்படி யாரையாவது உங்களுக்கு வந்து இன்எலிஜிபிள் கொடுத்துட்டாங்க, ரேங்க் லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. நாம் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே என்ன பண்ணலாம் பார்த்தா தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாம் காத்துட்ருக்கோம். லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனால் பிஎஸ்சி நர்சிங்க்கு மட்டும் லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து கேட்காதீங்க. ஏன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் வாங்கிட்டு பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா பேருமே பிஎஸ்சி நர்சிங் நோக்கி தான் நம்ம போகிறனால லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கேயுமே இல்லை. சரியா? நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போனீங்கன்னாவே ஹை ஃபீஸாக தான் இருக்கும். சரியா? கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு போகும்போது தான் தெரிஞ்சுக்குவீங்க எவ்வளோ ஃபீஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் வாங்குறாங்க. நிறைய பேர் அதை பார்த்தோன்னே நான் டிப்ளமோவே படிச்சுக்கிறேன்ப்பா வேணான்னு சொல்லிட்டு வெளியே வருவீங்க. அந்த மாதிரி வெளியே வராதிங்க. பிஎஸ்சி படிக்கிறதுக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க். சரியா? செகண்ட் காலமில் இருக்கிறது அப்ளிகேஷன் நம்பர், தேர்ட் காலமில் இருக்கிறது நேமு, ஃபோர்த்து காலமில் இருக்கிறது வந்து கம்யூனிட்டி, ஃபிஃப்த்து காலமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்ஸு, சிக்ஸ்த்து காலம் கடைசி காலத்தில் கம்யூனிட்டி ரேங்க். நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்க் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, ஒருவேளை நமக்கு இந்த வருஷம் எவ்வளோ ரேங்க் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் லெவலில் இருக்க ரேங்க் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மட்டும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மட்டும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ரி கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயந்துடக்கூடாது. மொத்தமாக வந்து சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கட் ஆஃப் வந்து இப்போ வந்து ஒரு 196.5 இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா, அப்போ நம்ம வந்து இந்த ரேங்க்குள்ளே வரலாம். அப்போ நம்ம வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா பிஃபார்ம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்னாச்சு பார்த்தா கொஞ்சம் முடிவு பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணி ரேங்க் வந்து எவ்வளோ பேருக்கு எலிஜிபிள் ஆகி எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 65,574 பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. ரேங்க் கடைசி கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 75. சரியா? அப்போ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு கவுன்சிலிங் மூலயமா போனாலும் ஃபீஸ் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அட்மிஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லா ப்ரைவேட் காலேஜஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து அதிகமாக சீட்ஸ் வந்து அதிகமாக ஃபில் பண்ணி வச்சுட்டனால வீம்புக்குனே உங்கள்கிட்ட வந்து இப்போது அந்த காலேஜில் ஃபீஸ் வந்து 1 லட்ச ரூபா தான் இருக்கும். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஃபீஸ் வந்து 2 லட்ச ரூபாப்பா ஃபீஸு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து, அதாவது நம்ம சீட்டை வந்து எடுக்க விடாமல் பண்ணுறதுக்கு வீம்புக்குனே அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரியா? அதை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதனால் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் நீங்கள் என்னாச்சு பார்த்தா ட்ரை பண்ணணும். ப்ரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக சொன்னாங்க அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.